இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள். தமிழ்நாடு அரசின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எத்தன சீட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்தைக்கு அதாவது 27/7/2026 நேற்று அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு. எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசுடைய அரசு கல்லூரிகள், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகள். இதை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் சென்னை, கீ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அக்ராஸ் த டிஸ்ட்ரிக்ட், மூணாவது நியூவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, மேஜர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் சென்னை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ், ஃபேமஸான ஒரு காலேஜ், ஹை ரெப்புடேஷன், அதாவது நம்முடைய தமிழக வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு பழமையான ஒரு காலேஜ்னு கேட்டீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். ஏன்னா இது நம்ம ஆரம்பிச்சது 1835. இந்த காலேஜுக்கு லாங் ஹிஸ்டரி இருக்கு. ஏறக்குறைய இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தவங்க தான் அக்ராஸ் த தமிழ்நாடு, அக்ராஸ் த இந்தியா, வேர்ல்டு லெவலில் கட்டாயம் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அஸ் அ டாக்டராகவோ இல்லை ப்ரொஃபஸராகவோ. இந்த இன்ஸ்டிடியூஷனில் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இன்டேக் 250 சீட், அதாவது 250 சீட் அங்கே வேக்கன்ட் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் காம்படிஷன். கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ரொம்ப டஃப் காம்படிஷன். செகண்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டான்லே. சேம் இப்போ நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஈக்குவலாகவே ஸ்டான்லே. ஏன்னா இந்த மெட்ராஸ் எம்எம்சி 1835 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டான்லே 1838, அதாவது 3 இயர்ஸ் கழிச்சு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நான் சொன்ன மாதிரி 250 சீட்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா கேஎம்சி, அதாவது கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். இது 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டேக்குமே 150. தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் எஸ்டேட், அதாவது இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. 2015 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட இன்டேக் 100. தென் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேகே நகர் 150 சீட். இந்த 5 இன்ஸ்டிடியூஷனுமே ரொம்ப ஹை ரெப்புடேஷன் உள்ள இன்ஸ்டிடியூஷன். இந்த 5 இன்ஸ்டிடியூஷனுமே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிரும் சீட் எல்லாமே. அடுத்து செகண்ட் கேட்டகரி கீ காலேஜஸ், அதாவது முக்கியமான காலேஜஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் உள்ளது எம்எம்சி, அதாவது மதுரை மெடிக்கல் காலேஜ். இதுலையுமே 250 சீட் இருக்கு. தென் திருநெல்வேலி, இங்கேயுமே 250 சீட் இருக்கு. கோயம்புத்தூர் 200 சீட், தஞ்சாவூர் 150 சீட், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் இங்க 100 சீட் இருக்கு. கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி, இங்க 150 சீட் இருக்கு. இந்த முறை எய்ம்ஸ்ல அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ்ல 50 சீட்டு, அதாவது 50 இன்டேக் கொடுத்துருக்காங்க. இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமா மதுரை எய்ம்ஸ் உள்ள வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 7 இன்ஸ்டிடியூஷனுமே நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுலமே கொஞ்சம் காம்படிஷன் டஃபா இருக்கும். இதை தாண்டி டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இங்க இருக்கு. உதாரணத்துக்கு அரியலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி,
கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, விழுப்புரம், வெள்ளூர், திருவாரூர், தர்மபுரி, சிவகங்கை, கரூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், நாமக்கல், திருப்பூர், கடலூர், புதுக்கோட்டை, ஈரோடு, ஒசூர், தென்காசி, ராணிப்பேட், திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து காலேஜஸ் இருக்கு. அதில் வந்து இன்டேக் வந்து 150. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் எவ்வளவு வேகன்சி இருக்குது அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய பிளானிங் நீங்கள் பண்ணிக்கலாம். நாளைய வீடியோவில் வந்து நம்ம கவுன்சிலிங் உடைய ப்ரொசீஜர் என்ன, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த 4 ரவுண்டுக்கு என்ன வித்தியாசம், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படி அவங்க காலேஜஸை சூஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான சந்தேகத்தை வந்து தீர்த்து வைப்போம். நன்றி.